உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்க ராஜவேல் நாகராஜன். இது இசைஞானி இளையராஜாவுக்கான ஒரு வாழ்த்துப்பா. மாதா, பிதா, இளையராஜா, தெய்வம். அம்மா பாடிய தாலாட்டுகளில் தூங்கிய குழந்தைகளை விட இசைஞானி இளையராஜா பாடிய பாடல்களின் தாலாட்டுகளில் தூங்கிய குழந்தைகளே அதிகம். இளையராஜாவால் பலர் மனப்பிறழ்வில் இருந்து தப்பித்தார்கள். தூக்க மாத்திரைக்கு அடிமையாகாமல் பலர் தப்பித்ததற்கு காரணம் இசைஞானி இளையராஜாவின் இசைதான். கஞ்சா, மது, மாது எல்லாம் உயிரை உருக்கும் போதை. இளையராஜாவின் இசையோ ஆன்மாவை உருக்கும் போதை. காதலிக்கும் பலருக்கு முதல் காதல் கடிதம் இளையராஜாவின் பாடல்கள்தான். பயணங்களின் தொலைவை மறக்க வைக்கும் சக்தி இளையராஜாவின் பாடல்களுக்கு மட்டுமே உண்டு. ராஜா இசைக்க ஆரம்பித்தார். நம் இளையராஜா இசைக்க ஆரம்பித்தார். இசை தட்டுகளில் மண் வாசனை பதிவானது. ஒவ்வொரு முறை ஹார்மோனியம் இயங்கும் போதும், ஒவ்வொரு முறை இசைஞானி இளையராஜாவின் ஹார்மோனியம் இயங்கும் போதும் ஏதோ ஒரு இதயம் ஆசிர்வதிக்கப்படுகிறது. பொதுவாக வெள்ளை யானை ராசியானது என்பார்கள். இசைஞானி இளையராஜாவும் அப்படித்தான். ராஜாவின் பாட்டுக்கு என்ன ராயல்டி கொடுக்க முடியும்? இசைஞானி இளையராஜாவின் பாட்டுக்கு என்ன ராயல்டி கொடுக்க முடியும்? அவரிடம் இருந்து நாம் அள்ளி கொண்டதற்கு மொத்த தமிழ்நாட்டில் பாதியை பட்டா போட்டு கொடுத்தாலும் தகும். விழி இழந்தோருக்கு செவியால் உலகை காட்டிய உன்னதன் இந்த ராகதேவன். நம் இளையராஜா இசைக்க தொடங்கினார். தமிழ்நாடே இந்த மேய்ப்பனின் பின் ஆட்டுக்குட்டிகளாய் திரண்டது. ராஜாவுக்கு எல்லை கிடையாது, மொழியும் கிடையாது. நம் இளையராஜாவுக்கு எல்லையும் கிடையாது, மொழியும் கிடையாது. இசை போலவே ராஜா ஹீரோக்களுக்கு இசையமைக்கவில்லை. ஆம், இளையராஜா என்றுமே ஹீரோக்களுக்கு இசையமைக்கவில்லை. இவர் இசை அமைத்ததால் பலர் ஹீரோக்கள் ஆனார்கள். ஆஸ்கர் இதுவரை ராஜாவை வாங்கியதில்லை. உங்களுக்கு தெரியுமா? ஆஸ்கர் இதுவரை ராஜாவே வாங்கியதில்லை. என்றோ ஒரு தூக்கம் தொலைத்த இரவில் நம் நினைவில் வந்து தொலைக்கும் முதல் காதலியின் முகம் இளையராஜாவின் இசை. அதிகாலை சூரியனின் இளஞ்சிவப்பும் ஆரஞ்சும் குழையும் அந்த புள்ளி, அதுதான் இளையராஜாவின் இசை. கடவுளை பார்த்திருக்கிறீர்களா? நீங்கள் யாராவது கடவுளை பார்த்திருக்கிறீர்களா? இல்லை, ராஜாவையேனும் இங்கு அடித்து கொண்டாடி கடைசியாக கிழற்றி பெட்டிக்குள் புதைத்து வைக்கப்பட்ட அந்த சட்டைதான் இசைஞானி இளையராஜாவின் இசை. கண்ணீரின் கரைப்பில் உணரும் உப்பு ராஜாவின் இசை. குழந்தையின் மழலையில் தெரிக்கும் அழகு ராஜாவின் இசை. கடவுள் பூமிக்கு வந்தார். ஒரு நாள் கடவுள் பூமிக்கு வந்தார். இங்கு இளையராஜா இருப்பது தெரிந்ததும் தனக்கு வேலை இல்லை என கிளம்பிவிட்டார். 7 அல்ல ஸ்வரம், ஸ்வரங்கள் மொத்தம் 5 தான். ஆம், அது இ, ரை, ய, ரா, ஜா. இளையராஜா. பூமிக்கு இளையராஜாவுடன் சேர்த்து 2 நிலவு. இந்த பூமிக்கு இளையராஜாவுடன் சேர்த்து 2 நிலவு. இளையராஜாவின் இதயம்தான் இந்த உலகின் ஆகப்பெரிய இதயம். எத்தனை பேரை அது ஆசிர்வதிக்கிறது. பாடல்களை உருவாக்குவதில்லை இளையராஜா. பொதுவாக பாடல்களை உருவாக்குவதில்லை இளையராஜா. நெய்கிறாரா, வரைகிறாரா, செதுக்குகிறாரா என்பதுதான் கேள்வி. இரவில் கேட்கும் இளையராஜா பாடலுக்கு போதை அதிகம் என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. காதலி பிரிந்து ஊருக்கு செல்லும் போது கொடுக்கும் கடைசி முத்தத்தின் அழுத்தம் இளையராஜாவின் இசை. அம்மாவின் புடவையை போர்வையாக போர்த்தி தூங்கும் போது கிடைக்கும் வெப்பத்திற்குள் தான் இளையராஜாவின் இசை எங்கோ ஒளிந்திருக்க வேண்டும். இளையராஜா இசைக்க ஆரம்பித்த பிறகு மனிதர்களின் ஆயுட்காலம் கூடியிருக்கிறது. ராஜாவின் கனவில் ஒரு நாள் கடவுள் வந்தார். ஆம், ராஜாவின் கனவில் ஒரு நாள் கடவுள் வந்தார். ஒருவேளை சில வரங்கள் வேண்டி இருக்கலாம். ராஜாவின் எந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்கும் என்று கேட்டால் எப்படி பதில் சொல்வது? எந்த பாட்டு பிடிக்காது என்று கேட்டாலே எனக்கு பதில் சொல்ல தெரியாது. இதில் பிடித்தது எது என கேட்டால், நாம் நட்டு வைத்த பூச்செடியில் பூக்கும் முதல் பூவின் முதல் இதழ் இளையராஜாவின் இசை.
மனிதன் சமூக வலைதளங்களுக்கு அடிமையாவதற்கு முன் அடிமையானது இளையராஜாவின் இசைக்கு. சமூக வலைதளங்கள் நிரந்தரமற்றவை, ஆனால் ராஜா நிரந்தரமானவர். ராஜாவுக்கு போட்டி கிடையாது, ஏனென்றால் அவர் இந்த பந்தயத்தில் ஓடவில்லை. ஓடுபவர்களின் எல்லைகளை தீர்மானிப்பதில் மும்முரமாக இருக்கிறார். ராஜாவுக்கு திமிர் அதிகம் என்பார்கள், இளையராஜாவுக்கு திமிர் அதிகம் என்பார்கள். அவருக்கு திமிர் இல்லை என்றால்தான் ஆச்சரியம் என்பது அந்த திமிருக்கே தெரியும். இளையராஜாவின் குரலில் ஒரு தாயை இழந்த குழந்தையின் அழுகுரல் ஒளிந்திருப்பதை கவனித்திருக்கிறீர்களா? இங்கு ராஜாவின் வருகைக்கு பிறகு காதல் திருமணங்கள் கூடின, காதல் தோல்விகளும் தான். பொதுவாக இசைஞானி இளையராஜா கம்போசிங் செய்யாத நாட்களில் இசை உறங்குவதாக கேள்வி. ராஜாவின் இசையால் தீராத நோய்கள் தீரும், பில்லி சூன்யம் ஏவல் கூட உடையும் என்பது மலையாள மாந்திரீக வாக்கு. காசிக்கு போனால் பாவங்கள் கழியும் என்பது சிலர் நம்பிக்கை. இசைஞானி இளையராஜாவின் பாடல்களை கேட்டு கண்ணீர் விட்டு அழுது பாவங்களை கழுவுவதும் சிலர் நம்பிக்கை. காசிக்கு எல்லாம் துறந்து போனவர்கள் இசைஞானி இளையராஜாவின் பாடல்கள் ஒலிக்கும் டேப் ரெக்கார்டரை கட்டி அணைத்து தூங்குவதை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். அனாதை இல்லங்களில் ஒலிக்கும் கடவுள் உள்ளமே கருணை இல்லமே பாடலை கேட்டு அந்த கடவுளே பலமுறை மனம் விட்டு அழுததாக கேள்விப்படுகிறேன். 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுதான் பாடல் ஒலிக்காத திருமண அரங்குகளில் கடவுளின் மொய்கவர் மிஸ்ஸிங். ஐயப்பனுக்கு ஹரிவராசனம், சபரிமலையில் ஐயப்பனுக்கு ஹரிவராசனம். எனக்கோ இசைஞானி இளையராஜாவின் கற்பூர பொம்மை ஒன்று. புல்லாங்குழல் கவிதை பாடி கேட்டிருக்கிறீர்களா? நீங்கள் என்றாவது புல்லாங்குழல் கவிதை பாடி கேட்டிருக்கிறீர்களா? வலையோசை பாடல் கேளுங்கள். இளமை இதோ இதோ பாடல் ஒலிக்காத நாடுகளில் புத்தாண்டு சற்று தாமதமாகத்தான் பிறக்கிறது. திருச்சி ஐயப்பன் கோவிலுக்கு போகும் யாரும் அம்மா என்று அழைக்காத பாடலை வரிசையில் நின்று கேட்கலாம். பலமுறை ஐயப்பனும் வரிசையில் நிற்பதாக தகவல். இந்த இரவு முடிவதும் பகல் விடிவதும் எப்படி இயல்பானதோ அப்படித்தான் இசைஞானி இளையராஜா பாட்டுடன் முடிவதும் மற்றொரு பாட்டுடன் விடிவதும். எத்தனை முறை கேட்டாலும் அழுக்காத விஷயங்கள் இந்த உலகத்தில் ஏதேனும் உண்டா? உண்டெனில் அந்த பட்டியலில் முதலாவது விஷயமாக தென்றல் வந்து தீண்டும் போது பாடலை சேருங்கள். இளையராஜாவின் தென்மதுரை வைகை நதி பாடலை கேட்டு கௌரவர்களும் பாண்டவர்களும் சொர்க்கத்தில் கட்டிப்பிடித்து ஒற்றுமை பாராட்டுவதாக தகவல். எந்த நாட்டுக்கு போனாலும் மோடி பாடும் பாடல் சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா என ANI செய்தி வெளியிட்டுள்ளது. நோட்டு புத்தகங்கள் உள்ளே, பள்ளிக்கூட நோட்டு புத்தகங்கள் உள்ளே பாட்டு புத்தகங்கள் வைத்து படிக்க வைத்த பாவலர் இளையராஜா. ராஜாவுக்கு ஏன் கோபம் வருகிறது என்கிறார்கள். யாராவது என்னிடம் வந்து ராஜாவுக்கு ஏன் கோபம் வருகிறது என்று கேட்டால் நான் சொல்வேன், அவர் ராஜா, அதனால்தான் கோபம் வருகிறது. அக்ஷய பாத்திரத்தை நம்பாதோரும், அள்ள அள்ள குறையாத அக்ஷய பாத்திரத்தை நம்பாதோரும் ராஜாவின் ஹார்மோனியத்தை நம்புவர். ராஜாவின் முதல் கம்போசிங்கில் கரண்ட் போனதாம். அன்றிலிருந்து இன்று வரை கரண்டிலேயே இருக்கிறார் இளையராஜா. ராஜா பாடல்களை பார்த்து பார்த்து தேர்வு செய்து ஒலிக்கவிடும் பஸ் கண்டக்டர்கள் முன் FM ஸ்டேஷன்கள் எல்லாம் எம்மாத்திரம். ராஜா பாடல்கள் நிகழ்த்திய அற்புதங்களை பட்டியல் போட்டால் என்னை மூட நம்பிக்கைவாதி பட்டியலில் சேர்த்து விடுவார்கள். ஆம், அவர் விழுந்தவர்களை எழ வைத்தார், எழுந்தவர்களை பறக்க வைத்த வல்லவர். கிராம்ஃபோன் ரெக்கார்டுகளில் இளையராஜாவின் பாடல்கள் ஒலிக்கும் போது கிராம்ஃபோன் கிராமபோன் ஆகியது. காதல் தோல்வியில் மது புகை என போகாமல் இசைஞானி இளையராஜாவின் இசையை தேர்ந்தெடுத்தவர்களும் இருக்கிறார்கள். இளையராஜா பாடல்களை டேப் ரெக்கார்டர் கேசட்டுகளில் பதிவு செய்து கொடுத்தவர்கள் இப்போது எப்படி இருக்கிறார்கள் என்று நினைக்கும் போது ஒரு துவர்ப்பு ருசி தொண்டையை அடைக்கிறது. இறந்து போன ஸ்வர்ணலதா இன்னும் உயிர் வாழ்வது இசைஞானி இளையராஜாவின் இசையில்தான். மும்மூர்த்திகள் வரிசையில் இளையராஜாவை வைக்க சபாக்கள் சம்மதிக்காமல் இருக்கலாம். சபாக்களுக்கு தெரியுமா சங்கீத வாசனை? ராஜா ராஜா என ஏன் உருகுகிறாய் என கேட்கிறார்கள். ஒரு சிலர் என்னிடம் ராஜா ராஜா என ஏன் உருகுகிறாய் என கேட்கிறார்கள்.
சுக்கு நூறாய் உடைந்தவனை ஒட்டி வைத்து உரு சேர்த்தவனுக்கு உருகாமல் வேறு யாருக்கு உருகப் போகிறேன்? எங்கோ இருக்கும் நமக்கான ஒரு இதயத்தை நம் அருகே வைத்து துடிக்க வைத்து கேட்பது போல் உணர்கிறேன் தூரத்தில் கேட்கும் ராஜாவின் பாடலை. ஏர்போர்ட்டுகளில் கடத்தி வரும் தங்கத்தை வைரத்தை பிடிக்கிறார்கள். ஆனால் போன்களில் லேப்டாப்களில் போல்டர்களில் ஒளிந்து வரும் இளையராஜாவின் பாடல்களை விட்டு விடுகிறார்கள். ராஜா, ராஜாதி ராஜன் இந்த ராஜா. யார் சொன்னது? ராஜாவே சொன்னார். ராஜாவை நம்பினோர் கைவிடப்படார். ஆம், இங்கு ராஜாவை நம்பினோர் கைவிடப்படார். உதாரணம் மோகன், ராமராஜன் மற்றும் பலர். உன் குத்தமா என் குத்தமா என இளையராஜா பாடத் தொடங்கினார். பல ட்ரங்க் பெட்டிகள் திறந்து கொண்டன. ராஜா தும்மினால் பல்லவி, நம் ராஜா தும்மினால் பல்லவி, இருமினால் சரணம். இளையராஜா மட்டும் இல்லை என்றால் இங்கு இசைக்கு யார் மோட்சம் கொடுத்திருப்பார்கள்? இதயம் லேப்டாப் என்றா துடிக்கும்? எனக்கு ராஜா ராஜா என்றே துடிக்கிறது. இதற்கு இளையராஜா போபியா என்று பெயரிட்டிருக்கிறார்கள். இளையராஜா இருக்கும் வரை அது பிரசாத் ஸ்டுடியோ, இப்போது அது வெறும் சாத் ஸ்டுடியோ தான். ஆம், கடவுள் வெளிவந்த பிறகு பிரசாதத்துக்கு என்ன மரியாதை? இளையராஜா என்னும் இசை கொரோனா தொற்றாதோர் உலகில் யாரும் இல்லர். இளையராஜா என்னும் இசை கொரோனா தொற்றாதோர் உலகில் யாரும் இல்லர். எனக்கு இல்லை என்பார்கள், சோதித்து பார்த்தால் தெரியும் அவர்களும் சிம்டமேட்டிக் ஆனால் அஃபெக்டட் என்று. Ladies and gentlemen, you were listening to Ilayaraja's debut Symphony No. 1 Valiant, performed by the Royal Philharmonic Concert Orchestra and conducted by Mikkel Toms. Sorry for my premature entry earlier on, Mikkel. Please show your appreciation one more time. பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி. இப்போ உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு இந்த ஒரு வாஸ்து பாதிப்பு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? உங்க வீட்டோட தென்கிழக்கு தெற்கு சார்ந்த 22 டிகிரில என்ன இருக்குங்கிறத நீங்க செக் பண்ணுங்க. நான் சொல்ற மாதிரி பாதிப்பு அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.